சிவனுங்க தெரியல எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா சக்கா தான் இருக்கா. நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 4. என்னடா டே 4 அன்னைக்கு புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் டெலிவரி வேலை பார்த்து 1 லட்ச ரூபா சம்பாரித்து காட்ட போகிறேன். அதுதான் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன். இன்றைக்கி இல்லை எப்போவுமே ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறேன். ஸோ அப்புறம் நேற்று ஃபுல்லாகவே ஒரு டிப்ரெஸாகவே இருந்துச்சு. இன்னும் அர்னிங்ஸ் ஆகாதோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிப்ரெஸாகவே இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சு. அது என்னென்னா, ரொம்ப நாளாக இது பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது நேற்று அதிலே சொல்லியிருப்பேன். சும்மா இதே சொல்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஒரு வாட்டி சொல்கிறதெல்லாம் தேவையில்லை, வேண்டாம். ஸோ நான் நேற்றே சொல்லியிருப்பேன், நான் ஒரு புதுசாக பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளானை நான் நாளைக்கா சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளான் என்னென்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அந்த பிளான் என்னென்னா, ஒரு நிமிஷம், அந்த பிளானை நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பிளான் என்னென்னா, பக்கா ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஷெட்யூல் பிரகாரம் என்னென்னா, நான் ஒரு வாரமாக வேலை செஞ்சுருந்தேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக வேலை செஞ்சுருந்தேன். ஸோ நான் எப்போ செஞ்சுருந்தேன்னா, காத்தால ஒரு வாட்டி என்ன பண்ணேன், காத்தால 8லேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் செஞ்சேன். அந்த மாதிரியும் செஞ்சுருக்கேன். ஸோ காத்தால 8 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு நாள் வந்து காத்தால 8 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் செஞ்சுருக்கேன். அப்புறம் 2-3 நாள் வந்து சாயந்தரம் 5 மணிலேருந்து விடிய காத்தால 5 மணி வரைக்கும் செஞ்சுருக்கேன். ஒரு 2 நாள் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிச்சுன்னா, காத்தால 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிது நல்லா. அதாவது நான் சொல்கிறதுமா, ஆர்டர் இல்லை, ஆர்டர் கம்மியாகுது, ஆர்டரே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எந்த டைம்னா, ஒரு 3 மணிலேருந்து இந்த 5 மணி வரைக்கும் ஆர்டர்ஸ் கம்மி. 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆர்டர் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதால் நான் என்ன ஷெட்யூல் போட்டுக்கிறேன், நான் ஷெட்யூல் பிரகாரம் காத்தால 10 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் ஓட்டி வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 5-5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா சாயந்தரம் 12 மணி வரைக்கும் நல்ல ஆர்டரு. 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் நான் செய்வேன். ஸோ இதில் என்ன ஆகுது, அர்னிங்ஸும் ஆகுது, கொஞ்சம் டைம் கிடைச்ச மாதிரி ஆகுது, எடிட்டிங்கும் பண்ண மாதிரி ஆகுது. ஸோ மூணும் ஒரு இதுவாக வருதுனால ஸோ இந்த ஷெட்யூல் எடுத்திருக்கேன். ஸோ இன்னொன்று என்னென்னா, நான் 5 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பண்ணியிருந்தேன் தெரியுமா. அதாவது சாயந்தரம் 5லேருந்து காத்தால 5 மணி வரைக்கும் பண்ணியிருந்தேன் தெரியுமா. அந்த ஷெட்யூல் என்ன ஆகுதுன்னா, சாயந்தரம் 5 மணிலேருந்து காத்தால 5 மணி வரைக்கும் நல்லா ஆர்டர்ஸ், ஓரளவுக்கு ஆர்டர்ஸ் வருது. 7 மணி மேலே நல்லா பூஸ்ட் ஆகுது. அது 2 மணி 3 மணி வரைக்கும் நல்ல ஆர்டர் வருது. அப்புறமா 3 மணிக்கு மேலே லாங் ஆர்டர் ஆகுது. ஸோ அர்னிங்ஸ் அதிலே அர்னிங்ஸ் ஓரளவுக்கு அதிலே ஐனிச்சு. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் காத்தால 11 மணிக்கு எழுந்திக்கிறேன். காத்தால 5-6 மணிக்கு தூங்கி காத்தால 11 மணிக்கு எழுந்திக்கிறேன்னா, அன்றைக்கி நாளே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சீக்கிரமாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. எது செஞ்சாலும் அவசரமாக செய்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் நான் அந்த ஷெட்யூலில் ஏன் வேணான்னா, இப்போ 11 மணிக்கு ஏந்திச்சேன், டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் எடிட்டிங் பண்ணும்போது 10 நிமிஷம் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அது பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகிட்டுக்கும், 1 ஹவர் 2 ஹவர் ஆகிட்டுக்கும் எடிட்டிங்க்கு. ஸோ அப்புறமா போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு டைம் பார்த்தோன்னா 4:30 மணி 5 மணி ஆகிட்டுக்கும். அதனால ஒரு அவசரமாக ஓடுறதா இருக்கும். அதனால தான் அந்த ஷெட்யூலை நான் விட்டேன். அர்னிங்ஸ் ஓரளவுக்கு ஐனி தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஷெட்யூலில் பண்ணாக்கா நான் காத்தால 11 மணிக்கு இல்லை 12 மணிக்கு ஏந்திக்கிறேன்னா, ஏந்திச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு வரதுக்குள்ளே கரெக்டாக டைம் இருக்குது. எடிட்டிங்க்கு கொஞ்சம் டைம் இருக்குது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவசரமாக ஓடுறதா இருக்கும். 5 மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வருது 6 மணிக்கு தான். ஸோ நான் 5 மணிக்கெலாம் ஷெட்யூல் ஆன் பண்ணிவிடுவேன். ஆன் பண்ணிட்ட பிறகு அது ஒரு ரொட்டீனாக வரல. அதனால தான் சாயந்தரம் ஆனவொடனே ஏன்னா லாங் போட்டுருவாங்களோன்னு ஒரு பயத்துலேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், லாங் போட்டாங்க, அவுட் ஆஃப் ஜோன் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது, 12 மணிக்கு தான் நம்ம ஷெட்யூல் முடியுது. நம்ம ஷெட்யூல் 12 மணிக்கு முடியுதுன்னா நம்ம ஹோம் லொக்கேஷன் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டுக்கிட்டே இந்த ஆர்டர்ஸ் வரும், அங்கே வந்துடலாம் நம்ம. ஸோ நம்ம இந்த ஷெட்யூல் 2 மணி 3 மணி இருக்கிறதுனால 3 மணிக்கு லாங்காக போட்டானாக்கா அங்கேருந்து வரதுக்கு அந்த குளிர் ஜாஸ்தி, ப்ளஸ்ஸு அங்கேருந்து ஆர்டர் வரும், இல்லைன்ட்டு எல்லாம் இல்லை, ஆர்டர் வருது. ஸோ அதான் இந்த ஷெட்யூல் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இந்த ஷெட்யூல் நான் போட்டிருக்கேன். காத்தால 11லேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும், 3லேருந்து 5 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு, ஒரு 2 ஹவர் ரெஸ்ட்டு.
2 ஹவரில் நான் சாப்பிட்டு கொஞ்சம் எடிட்டிங் முடிச்சிடுவேன். 2 ஹவரில் 1 ஹவரில் எடிட்டிங் முடிச்சிடும். எடிட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அதை நான் சாயந்தரமாக அப்லோடுக்கு போட்டுருவேன். சாயந்தரமாக அப்லோட் போட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக 6 மணிக்கு வீடியோஸ் வரும். ஸோ அந்த ஷெட்யூலில் தான் இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 10:30 மணி ஆகுது. எப்போவுமே நான் சீக்கிரமாக வந்துடுவேன். எல்லாேருக்கும் ஒரு 4 நாளாக பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 ஹவர் சீக்கிரம் வந்துடுவேன். வந்துட்டு நேரம் இங்கே ஆர்டர் வர மட்டும் வெயிட் பண்ணின்னு இருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் 1/2 ஹவர் சீக்கிரம் வந்துட்டுக்கிறேன். 1/2 ஹவர் சீக்கிரம் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஆன் பண்ணுறதால கரெக்டாக டைம் இருக்குமா, அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன். இப்போ வீட்டில் ஆன் பண்ணிட்டு வீட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆகும் வரதுக்கு, அவ்வளோதான். ஸோ நான் இந்த சேலஞ்சை சக்ஸஸாக முடிக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க போதும். ஸோ அதான் இந்த ஷெட்யூலு. ஸோ இப்போது ஆர்டர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆர்டர் வந்த உடனே திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பாய். இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இப்படி கண்ணு மூடினே வந்தார். ஏன்னா அவருக்கு கண்ணு திறக்க ஆகலை. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஆப்போசிட்டில் கூப்பிட்டாரு. வாடா மச்சான், என்ன வண்டி ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு வந்தார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டி சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனால் ஆஃபே பண்ணல. அவர் ஆஃப் தாக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டில் பார் மேலே இப்படி கையை வச்சு இப்படி முறுக்குனார் பாருங்கள். வண்டி ஸ்கிட்டாகி முன்னாடி போகுது. ஏன்னா ஆஃபே பண்ணல. அதான் நம்ம பாரு ஆஃபே பண்ணாமல் அப்படியே வச்சுட்டுக்கிறான்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறாங்க. யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் எப்போ பண்ணேன்னா கரெக்டாக 10:45 பண்ணியிருக்கேன். ஏன்னா 1/4 மணி நேரம் முன்னாடியே நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர் வர்றதுக்காக வெயிட்டிங். ஆர்டர் வந்தோடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். சீக்கிரமாக ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான். அதை நான் அங்கேயே எங்கே நின்றுருந்தேனோ அங்கேயே தான் பிக்கப் பண்ணேன். ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்தேன். வந்து ஒரு இடத்துல நின்றேன். அந்த இடத்துலேயே ஆர்டர் போட்டாங்க. அதை பிக்கப் பண்ணிட்டு அங்கேயே தான் ஜஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 ஒரு கிலோமீட்ரு இங்கே தான் இருக்குது. பக்கம் தான். அதை போய் டெலிவரி பண்ண போயிருக்கிறேன். இப்போ எவ்வளோ ஒரு பார்டர்னா 20 பார்டரு. இது கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதே நான் ஒரு காலேஜ் பற்றி சொல்லினே இருப்பேன் தெரியுமா. இந்த காலேஜில் எப்போ பார்த்தாலும் ராத்திரி பச்சை நேர்றாங்க சொல்லிட்டு. ராத்திரி மட்டும்தாங்க படிக்கிறாங்க. பகலெல்லாம் காலியாக இருக்குது இந்த காலேஜு. ராத்திரி டைமில் தான் இவங்க எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பகல் டைமில் ஈவினிங் காலேஜாக இருக்கும். ஈவினிங் காலேஜா இல்லை நார்மல் காலேஜா தெரியல. ஆனால் ராத்திரி டைமில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பகல் டைமில் ஏதோ 1-2 பேர் இருக்கிறாங்க, அவ்வளோதான். பகல் வரணும்னு ஆசை நிறைவேறிடுச்சு. இப்படி போகிறது. இப்போது வந்த வழி எப்படின்னே வந்துட்டேனே. அதுக்கு அப்புறம் நான் இந்த காலேஜில் இதுதாங்க பெரிய டென்ஷனு. எல்லா வழியும் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குதா. அதனால் அட்ரஸ் அப்பப்போ மறந்து போயிடுது. பின்னாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. சைக்கிளில் தான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வண்டியெல்லாம் இல்லை, ஒன்லி சைக்கிள். உள்ளே ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடையே இருக்குது. அங்கே ஒரு 100-150 சைக்கிள் லைனாக நிற்க வச்சுக்கிறாங்க ரிப்பேருக்கு. நிறைய பேர் வாட்ச்மேனுக்கிட்ட உங்களுக்கு பேச வைக்கணும் சொல்லின்னு நான் நினச்சினே இருந்தேன். அது முடியவே மாட்டேங்குது. இங்கே வாட்ச்மேன்லாம் சூப்பராக பேசுகிறாங்க. ஒரு நல்லா காமெடியாக. அப்போதுலேருந்து 3 ஆர்டர் தான் முடித்தேன். ஒரு 3/4 ஹவர் இல்லை, அதான் ஒரு ஹவருக்கு 3 ஆர்டர் தான் முடித்தேன். அதுக்கு 68 ரூபா நான் அர்னிங்ஸ் ஆகிக்குது. காத்தாலேருந்து ஸ்லோ தான். சாயந்தரம் தான் போக தான் ஸ்பீட் எடுக்கும். சரி ஓகே வதாரே, அடுத்த வீடியோ ஆச்சு. ஓகே வதாரே, நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே வதாரே. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:10 ஆகுது. அர்னிங்ஸ் எவ்வளோனா 345 ரூபா ஆகிக்குது. ஓகே, அதான் சொல்லியா காத்தாலேருந்து ஆர்டர் கம்மியாக இருக்கும், சாயந்தரம் 6 மணி மேலே தான் ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போய்ட்டு சாப்பிட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது, அந்த எடிட்டிங்கை முடிச்சுட்டு உங்களுக்கு சாயந்தரம் அந்த வீடியோ அப்லோடுக்கு போட்டு கொஞ்சம் டைம் இருந்தால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கி எழுந்திட்டு அப்புறமா ஒரு 5 மணிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் 2 ஹவர் இருக்குது டைமு. 2 ஹவரில் இவ்வளோ வேலையே முடிக்கணும். என்ன சரி ஓகே, 5 மணிக்கு மீட் பண்ணுறேன். அப்புறம் வேறு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:45 ஆகுது. 6 மணி திங்ஸ் தான் நான் புக் பண்ணியிருக்கேன்.
இப்போ மத்தியானமே ஒரு ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. சம்பவம்னு சொல்கிறத விட மனசு கஷ்டமான ஒரு விஷயம். அது என்னென்னா, லாஸ்ட் ஆர்டர் முடிக்க போகும்போது நாகவாரா கிட்ட தான் லாஸ்ட் ஆர்டரை முடித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு லாரிக்காரை வந்து யாரோ ஒருத்தவங்க மேலே ஏற்றிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரில. நான் சிக்னலில் நின்றுந்தாங்கன்னா கூட்டமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பக்கத்தை அந்த வழியில் தான் இப்படி போனோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பார்த்தேன். லாரிக்காரன்னா பூச்சி போல் தான் இருந்தாங்க. அது அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி கீழே படுத்துருந்தாங்க, கீழே இதாகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க மேலே ஒரு ஒரு துணி மாதிரி போட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அதை பார்த்த உடனே தான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது சரி உனக்கு புரிஞ்சிருக்கோம் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாயந்தரம் கரெக்டாக எவ்வளோ மணிக்கு ஆயிடுச்சுன்னா ஒரு 2:20 இருக்கும். 2:20 2:30 மணி அந்த டைமில் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு லாஸ்ட் ஆர்டர் ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 5:45 போகுது. ஜிக்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஆர்டர் வர்றதுக்காக வெயிட்டிங்கு. இப்போ ஆன் பண்ணி 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஆர்டர் போட்டான் சாயந்தர டைமில். அதனால் எப்போ ஆர்டர் வருதோ அப்பப்போ தாங்க ஆன் பண்ணோம். சரி, ஆர்டர் பக்கத்தில் தான் போட்டிருக்கான். அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இப்போ ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போயிருந்தேன். மலேஸ்வரம் தோசை கார்னர் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலில் பார்த்தாக்கா யாரோ சினிமா நடிகர் மாதிரியே இருந்துச்சு. யாருன்னே தெரில. ஆனால் அங்கே சரி வேலை செய்கிற பசங்கள்லாம் போய் ஓடி ஓடி ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்களா, யாராக இருக்கும் நான் யோசிச்சுனே வந்துன்னுக்கிறேன். தெரில. ஆனால் யாரோ நிஜமாக சினிமா நடிகர் தான். சினிமாவோ சீரியலோ இருக்கும். யாருன்னே தெரில. அவங்களும் ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன, ஃபோட்டோ கேட்குமாண்ணான்னு சொல்லிட்டு. யாருன்னே தெரியாது போய்ட்டு எப்படி ஃபோட்டோ கேட்குறது. அதனால் தான் ஆனான்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகேவா தர இங்கே தான் பக்கத்து தான் மலேஸ்வரம் தான் இருக்கிறேன். மலேஸ்வரம் பக்கத்தில் தான் பிக்கப்பு ட்ராப்பு. அதை முடிச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பாய். அவங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். பாய். அதாவது இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 507 வந்தாங்க. இன்றைக்கி ரொம்பவும் ஆர்டர் கம்மி, ஸ்லோ. பார்த்துக்கலாம், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு பார்த்துக்குவோம். நானே காற்றுல இந்த ஆர்டர் வரலன்னு வெயிட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தாக்கா ஆர்டர் கொடுக்க டிலே பண்ணுறாங்க. வர ரொம்பவும் கஷ்டமாயின்னு போகுது சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது. வர சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயின்னு போயின்னு வருது. இப்போ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடக்கிறதெல்லாம் நான் நன்மைக்கே. எதுனா ஆகட்டும், பார்த்துக்குவோம். நான் வேறு அப்போதுலேருந்து ஆர்டரே இல்லை, சும்மா சுற்றினுங்கிறேன். இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 11:15 ஆகுது. எனக்கு என்னான்னு தெரில. வேறு மாதம் கடைசின்றதுனால என்னன்னு தெரில, ஆர்டரே விட மாட்டேங்குதுங்க. அதாவது குறைக்கு அவுட் ஆஃப் ஜோனில் வேறு இருக்கிறேன் நான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதான் இப்போ வீட்டுக்கு போகலாமான்னு தோணுது. ஒரு பக்கம் வேண்டாம், கொஞ்சம் தூரம் போகலாம் பார்க்கலான்னு தோணுது. இது அப்படியே மூலமாக வீட்டுக்கிட்டே போயின்னுக்கலாமேன்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறேன் நான். ஆர்டர் வேறு கம்மி தானே தெரில. சாயந்தர டைமில் ஆர்டர் நிறையா வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டரே இல்லை. டென்ஷனாக இருந்தது. சேலஞ்சை முடிக்கிற வரைக்கும், இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தடங்கள் மேலே தடங்கள் வந்துன்னே இருக்குதுங்க. எவ்வளோ தடங்கள் நான் கொஞ்சம் தடங்கள் நான் கொஞ்சம் இந்த தடங்கள் நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். கொஞ்சம் இந்த தடங்கள் நான் சொல்கிறேன். மெயினாக இந்த ஆர்டர் வரமாட்டேங்குது. அவ்வளோதான். ஓகே வேறு அது மூலமாக போயின்னுக்கிறேன். இருந்தாக்கா அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வேறு நான் அப்போவே வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன். அப்புறம் 11:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் போட்டேன். அந்த ஆர்டரை முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 1:05 ஆகுது. ஸோ இப்போ டோட்டல் பண்ணலாமா? இன்றைக்கி எவ்வளோ அர்னிங்ஸ் ஆகிடுச்சுன்னா 1126 ரூபா அர்னிங்ஸ் ஆகிக்குது. ஸோ இப்போது டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ அர்னிங்ஸ் பண்ணிக்கிறேன்னா 5760
57 ரூபாம்மா, 5767 ரூபா பண்ணியிருக்கேன் 4 நாளில். ஸோ இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வேணும்னா 96,485 ரூபா இன்னும் வேணும். இன்னும் எத்தனை நாள்லனா கரெக்டாக இன்னும் 96 டேஸில் 96,485 ரூபா அர்னிங் பண்ணிடலாம். ஈஸி தான். ஸோ நான் காத்தாலே சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸை போடுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஷார்ட்ஸ் எப்படி எடுக்குதுன்னு தெரில. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு ஜாஸ்தியாக சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.